Hello friends, welcome to Mila kitchen and beauticreation. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு தோசை தான் நம்ம செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நியூ வீடியோ போட்டேன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஃபரெண்டா நம்ம கடலை மாவு தோசை தான் செய்ய போறோம். இதுல புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு. இதனால உங்க உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த கடலை மாவு தோசை செய்யறதுக்கான பொருட்கள் தான் எடுத்து வச்சிருக்கோம். பண்ணுறவங்க இந்த தோசை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை குறையும். நீங்கள் டெய்லி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க. தேவையான பொருட்கள் தான் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், பருப்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி வந்து 2 கட் பண்ணி, கருவேப்பிலை, அடுத்து மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை வந்து. அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து சேர்க்க போகிற பொருட்கள் என்னன்னா மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. தோசையில் நம்ம கலந்து சாப்பிடும் போது இதெல்லாம் அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு முட்டை சேர்த்துக்காங்க. முட்டை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தோசை பூஃபுன்னு வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கும் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து கடலை மாவு ஒரு 200 கிராம் அளவுக்கு, இல்லை நீங்கள் ஒரு கப்பில் ஒரு மென்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கொத்தமல்லி இலைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குதுன்னு சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு அந்த விழுதுகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி விட வேணாம், உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. தோசையும் உங்களுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் அளவாக தண்ணி நம்ம தோசை வாக்குற அளவுக்கு ரொம்ப கெட்டி பதமாகவும் இருந்தாலே போதும். அடுத்து நம்ம தோசைக்கல்லை வச்சுக்கிட்டோம். தோசைக்கல் வந்து காஞ்சிடுச்சு. அப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம தோசை வாக்குறதுக்காக எண்ணெயை தடவி விட்டாச்சு. வந்து நான் அடிக்கடி செய்வேங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சானே உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம தோசை வாக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றி நம்ம வந்து குட்டியாக தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப வந்து லேசாலாம் அந்த தோசை ஊற்ற முடியாது, கொஞ்சம் மந்தமாக தான் வரும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் வெங்காயம் இந்த மாதிரி தூவினாலும் தூவிக்கலாம். இப்போ நான் சேர்க்க போகிறது என்னென்னா பருப்பு பொடி சேர்க்க போகிறேன். பருப்பு பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் நம்ம சேனலில். நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இந்த பருப்பு பொடி அப்ளை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசையோட டேஸ்ட்டு. உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம். இது ஒரு ஆப்ஷனல் தாங்க. என்ன விட்டுக்கிறேன், நீங்கள் வெயிட் லாஸ் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெயை அவாய்ட் பண்ணணுமாலும் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடலெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. இந்த மாதிரி தோசை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே பிடிக்கும். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நியூ வீடியோ போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நியூ வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.